இயற்கையாவே கடவுள் படைத்த அற்புதமான ஒரு நீர் அப்படின்னு சொல்லணும்னா, அது இளநீர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதில எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு பொருள்ன்னு தான் சொல்லலாம். எனக்கு அடிக்கடிக்கு வயிறு வலிச்சுச்சுன்னா, அந்த அந்த சமயத்தில வந்துட்டு எனக்கு ரொம்ப உதவுறது இந்த இளநீர் தான். நெறைய பேர் தெரிஞ்சு சொல்றாங்களா, தெரியாம சொல்றாங்களான்னே தெரியல. நெறைய பேர் வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சா சரியாயிடும், சோடா வாங்கி குடிச்சா சரியாயிடும், பன்னீர் சோடா, லெதர் சோடா ஏதேதோ சோடா சொல்றாங்க. உண்மையிலேயே வந்துட்டு அதெல்லாம் குடிச்சா வந்துட்டு எந்த ஒரு நிவாரணமும், எந்த ஒரு தீர்வும் கிடையாது. இளநீருக்கு உள்ள மருந்து வேற எதுக்கும் பெனிஃபிட் கிடையாது. அதே மாரி இளநிய நைட்டு ஓப்பன் பண்ணி, அதில வெந்தயத்த ஊற வச்சு காலையில குடிச்சோம்னா, சூட்ட தணிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வயித்துல அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இளநிய வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணி குடிக்கணும். வெந்தயத்த வேணா நைட்ல ஊற வச்சு காலையில தண்ணிய மட்டும் குடிக்கிறது வயிறு வலி சரியாகும். எனக்கு எப்பப்பலாம் இளநீர் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணேன்னா, அப்ப நான் இளநீ குடிப்பேன். 2வது வந்துட்டு வயிறு வலிக்கும்போது, லூஸ் மோஷன் ஆகும்போதெல்லாம் நான் இளநீ குடிப்பேன். ப்ளீடிங் சமயத்துலயும் இளநீ குடிச்சா ரொம்பவே எனக்கு வயிறு வலி நிக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். லூஸ் மோஷன் ஆகும்போது இயற்கையாவே நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து ரொம்பவே குறையும். அந்த நேரத்தில வந்துட்டு நம்ம இளநீயும், ஓஆர்எஸ் தண்ணியும் நம்ம குடிக்கிறதுனால, நம்ம உடல் சோர்வு வந்துட்டு ரொம்பவே நீங்கும்.